இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிட்டு 21 இன்ச் சாம்சங் கலர் டிவியோட யூனிவர்சல் மதர் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன் B+ல். ஏன்னா எல்ஓடியை ரன் பண்ணாமல் மற்ற வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணுறது எப்படி, இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 60 வாட்ஸு குண்டு பல்பை செட் பண்ணியிருப்பேன். B+ல் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா B+ல் எதுவும் லோடு இல்லாமல் செக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டி எங்கே இருக்கோ அங்கே இந்த பல்பை சால்ட்ரிங் பண்ணிவிட்டால் போர்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு லோடு இருக்குது. ஸோ 60 வாட்ஸ் தான் கரெக்டான லோடு. எல்ஓடி யூஸ் பண்ணுற லோடுக்கு இது ஈக்குவலான லோடு. ஸோ 60 வாட் பல்பை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டேன், சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். இது மூலிமா எல்ஓடி ஆன் பண்ணாமல் மற்ற கண்ட்ரோல் வோல்ட்டு, வெர்டிக்கல் வோல்ட்டு, ஸோ எல்லா வோல்ட்டுமே இங்கே செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்டாக வருதா, ஐசியிலேருந்து பின் அவுட் வோல்டேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா, மெமரி ஐசியோட வோல்ட் கரெக்டாக இருக்கா, ஆர்ஜிபி சிக்னல் கரெக்டாக போகுதா, எல்ஓடி சம்மந்தப்பட்ட தவிர்த்து மற்ற எல்லா வோல்ட்டும் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்ஓடிக்கு போகிற லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டரோட இந்த பின்னை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், பின்னாடி பக்கம் எடுத்து விட்டுட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம இந்த பல்ப் லோடில் மட்டும்தான் செக் பண்ணுறோம். அப்போ தான் அந்த பல்ப் லோடு மட்டும் யூஸ் பண்ணோம். எல்ஓடிக்கு லைன் போகக்கூடாது. எல்ஓடி இந்த பின்னை எடுத்து விட மறந்துட்டால் எல்ஓடி ஆன் ஆகிடும். ஆனோட் கேப்பில் ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ போர்டை தனியாக எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணுற சூழ்நிலையில் அது ரொம்ப ரிஸ்க்கானது. ஸோ இந்த பின்னை டீசால்டர் பண்ணி பின்னை எடுத்து விட்டுடணும். அதாவது B+ வோல்ட்டு எல்ஓடிக்கு போகக்கூடாது. வெறும் 60 வாட்ஸ் லோடில் மட்டும்தான் போகணும்.